90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட் இருக்கும். மைதா பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் நிறையா குவான்டிட்டியில் செஞ்சனால நான் கம்மியான குவான்டிட்டியில் சொல்கிறேன். 2 கப் மைதா, 1/4 கப் ரவா, அது கூட 1/4 கப் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க, ஒரு எக் சேர்த்துக்கோங்க, 1/4 கப் கீ சேர்த்துக்கோங்க, அது கூட 1 கப் பவுடர்டு சுகர், நல்லா ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உடனே தண்ணி ஊற்றாம அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம உள்ளங்கையை வச்சு அழுத்தி அழுத்தி தேய்ச்சி நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சி வரணும். உதிரியாக இருக்க மாதிரி, அதாவது மாய்ஸ்சராகவும் இருக்கணும், அதே டைம் உதிரியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கிராஜுவலாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா உருண்டையாக வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறிடட்டும். இப்போ சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸில் தேய்ச்சி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், அப்பதான் கிறிஸ்பியாக வரும். மறக்காமல் இதே மெஷர்மெண்ட்ஸில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.